ஹாய் மக்களே, வெல்கம் டு டிடி விலாக். நாம் இப்போ க்ரீன் குயின் தான் வந்துங்கிறோம். லோடு போட்டாச்சு. லாட்டில் தான் லோடு போட்டிருக்கோம். அவ்வளோதான், நம்ம கிளம்ப வேண்டியது தான். 2 வண்டி டியூ கட்ட முடியல. 1,37,000 கட்டணும். சமாளிக்க முடியாது, இல்லை அதிகம். நான் ஒன்றுமே பண்ண முடியல. கம்முன்னு 2 வண்டி கொடுத்துட்டு தலையே போகிற கண்டிஷன் ஆகி போச்சு. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் நம்ம உயிர்தான் முக்கியம். இந்த வண்டியான சுண்ணி வண்டி எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். 10 ரூபாய் போட்டால் காசு வர அன்னைக்கு வண்டி வருது. வண்டி நல்ல வண்டி கிள்ள வண்டிலாம் கிடையாது. 10,000 சேர்த்து போட்டால் நல்ல வண்டி, அவ்வளோதான். வேற ஒன்றும் அதில் ஒரு வித்தியாசமே கிடையாது. அதெல்லாம் கணக்கு பண்ணதான். சென்டிமெண்ட்லாம் இப்போ ஒன்றும் வேலை ஆகாது. சென்டிமெண்ட் பழைய கால சென்டிமெண்ட்லாம் ஒன்றும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இருக்குதா வர அன்னைக்கு பார்த்துக்கலாம். காசு இருந்தால் அன்னைக்கு பார்த்துக்கலாம். அதுவே அப்படின்னு தான். இப்போ நம்ம லாப்புக்கு எடுத்துக்கினா சோர்த்த முடியாது. 3 வருஷம் உழைப்பு காசு போச்சு. அதே தான், கடனும் போச்சு. இப்போ கடன் கழிவு 3 வருஷம் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு கடன் கழிச்சான். என்னத்துக்கு இந்த மாதிரி இப்படி வந்தா? நேற்று 2 மணி நேரம் வேலை செஞ்சேன். இன்னைக்கு காலையில 6 மணிக்கு வந்தோம். 10 மணிக்கு கிளம்பிட்டு 3 மணி நேரம் 3000 ரூபா காசு கேட்டோம், கொடுத்தாங்க. அவ்வளோதான். போயிட்டேங்கிறான். சும்மா என்னத்துக்கு வேணாம். வண்டி எடுக்கிற ஆசையே போச்சு. அதெல்லாம் அடிப்பட்டவங்களாம் வண்டி எடுக்கிற ஆசையெல்லாம் போயிடுது. என்ன போய் அதுக்கப்புறம் பைப்லைன் வேலை செஞ்ச மறுபடியும் போய் அது வேற ஒரு ஓனர் டேரக்டா ஓனர்கிட்டே போய் அதுக்கு செஞ்சுதான் கடன்லாம் கொண்டாக்குன்னு கருத்து ஒரு 12 லட்சம் ரூபாய். அதுவும் மாசம் வரைக்கும் வண்டி எடுத்தேன். 4 மாசம் போய் செய்யறது, 2 மாசம் வீட்டுல இருக்கிறது. மாசம் வரைக்கும் வண்டி எடுத்துக்கிறது. அவங்க வண்டிக்காருக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? 85,000 கொடுத்துருந்தான் வண்டியை. ஆனா நைட்டை போல ஓட்டணும். பகல் மட்டும் போய் வேட்டுறதான். பைப்லைன் பகல் மட்டும் எடுத்துட்டு மறுபடியும் சாயந்தரம் வர்றது. அவங்களுக்கு போய் மீதி எவ்வளவு? நம்மளுக்கு எவ்வளோ ஆகும்? நம்மளுக்கெல்லாம் வருது. அதெல்லாம் மாசம்லாம் ஒரு 15 நாளைக்கு 1 லட்ச ரூபா பக்கம் நின்றுச்சு. அப்படியா? வேலை இருந்தா சரி. 1-10 அது மாதிரி நிற்கும். அந்த ஓனருக்கு வேலை இல்லை. இல்லாதனால அப்படியே ஊர்லயே கொலை பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணுறது பெஸ்ட் தான். வண்டி எடுத்து தேவையில்லாத அந்த ஓனர் இருந்தால் மட்டும் போய் செய்யறது. வேற ஆளுங்க யாரு கூப்பிட்டாலும் போகிறது இல்லை. அவ்வளோதான் வராது. அவளுக்குன்னா சரி 1 நாள் 2 நாள் 10 நாள்னால சரி ஃபோன் பண்ணுவார், போய் வாங்கிட்டு வந்துனே இருக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு தான் பின்னாடி வண்டி போச்சு போடுறாரு. ஒரு மெட்டையை கூட கொடுக்கல. இங்கே தான் கௌரவமாக போச்சு வேறு போடுறாரு. சரி போயிட்டு வாங்க. நம்ம கூட ஒருத்தர் பேசினார்ல, அவரெல்லாம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறாரு. வண்டி எடுக்கிறதுக்கு 3 வருஷம் வேலை செஞ்சாரான். வண்டி கட்டுறதுக்கு 3 வருஷம் வேலை செஞ்சாரான். 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு, 3 நாசமாக போச்சு. எனக்கு கதையாயிடுச்சு அவரோட கதை. இப்போ நாம் இண்டூர்லேருந்து அன்லோடு வந்து வேறுப்புள்ளி. இப்போ அங்கே தான் போயின்னுக்கிறேங்க. வைத்தியநகர் வந்துட்டுங்க. நம்ம டிரைவர் கேட்குறாரு 10th எக்ஸாமா? 10th எக்ஸாம்லாம் நடந்துனே தான் இருக்குது. ரோடெலாம் பல போட்டுக்கிறாங்க. ரோடு எல்லாத்தாவும் போடுறாங்க. ஆனால் தார் ஈட்டு ஒன்றும் முடியல. எவல்யூஷன் ஆகுது ஈட்டால். என்ன பண்ணுறதுனே தெரில. வண்டியெல்லாம் பிச்சுக்குது பாருங்க. வண்டி இப்போ தான் வேகம் எடுத்துச்சு. அதுபடி 1 ஸ்பீடு பிரேக் போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஸ்கூல் பக்கம் போட்டால் பிரச்சனை கிடையாது. அமர்தப்பள்ளம் வந்துட்டோம். அவ்வளோதான், மெயின் ரோடு ரீச் ஆகிட்டோம். அப்படியே போயிட்டு அன்லோடு பண்ணிட்டு வர வேண்டியது.
தருமபுரி போகணுமா? கட்டுக்கு கட்டுக்கு கட்டை போட்டு நாளைக்கு நான் தருமபுரி போகிறாராம். இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் வேலைக்குது, அந்த வேலையெல்லாம் செய்யணும். கொஞ்சம் அன்லோட் பண்ணிட்டு வர்றதுக்கு அப்படியே ஒரு 11 மணி ஆயிரும். பார்க்கலாம். நாகதாஸ்பேட்டை வந்துட்டுங்க. ஹாஸ்பிட்டல் தாண்டி வேகத்தடி தாண்டி போகிறேங்க. கஸ்டமருக்கு ஓரமாக நிப்பாட்டி ஃபோன் பண்ணணும். முன்னாடி போயிட்டு மெயின் ரோட்டில் வந்து ஃபோன் பண்ணலான்னு சொன்னிக்கிறாரு டிரைவரு. நாங்கள் போய் ஃபோன் பண்ணிட்டு அன்லோட் பண்ணிட்டு தெரியுமா, நாங்கள் போய் அன்லோட் பண்ண வேண்டியதுதான். அடிக்கிற வெயிலுக்கு ஹெல்மெட் போட்டு போங்க, ஒன்றும் முடியல, ஃபுல்லு வெயில் அடிக்குது. மெயின் ரோடு வந்துட்டுங்க. ஃபோன் பண்ணிட்டுங்க நிப்பாட்டி. அவ்வளோதான். எலெக்ஷனுக்கு எல்லாம் கேமரா வச்சு நிற்கிறாங்க. எல்லாம் சோதனை பண்ணுறாங்க கார்லாம். தெரியுதுங்களா உங்களுக்கு மிரரில்? மாறுபாடு செக் பண்ணுறாங்க, மீடியாலாங்கிறாங்க. வரவங்க கொஞ்சம் பார்த்து சேஃப் ஆவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு பணம் எடுத்துறவங்களாம் முக்கியமாக காரில் வராதிங்க. லீகல் ப்ரூஃபோடு வாங்க. இப்படியே வரதா இருந்தாலும் போட வரணும். பேங்க்கு இந்த வழியாக தான் போதும். பாயிண்ட் வந்துட்டாங்க மக்களே. இந்த பில்டிங் தான் பூசு வேலை எதாவது எடுத்து வந்துக்கிறோம். பீ சாண்டு, பிளாஸ்டிக் சாண்டு. இந்த கேப்பில் தான் கொட்டணுமா. நம்ம இப்போ இறங்கி போய் பார்க்கலாம். மக்களே அவள் தான் கொட்டியாச்சு, கிளம்பலாம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, காட்டுற பாருங்க. அன்லோட் பண்ணியாச்சு, அவ்வளோதான், கிளம்பலாம். அன்லோடு பண்ணியாச்சு. பேமெண்ட்டு ஜிபே பண்ணுறாங்களாம். சரி, அதனால் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெயினாக.